அட்டா 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 என்ன கூட்டம் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டத்துல தான் நம்ம குடுகுடுப்புக்காரங்களாகிய பட்டாப்பட்டி வீரர்கள் கூட்டத்தில் ஒழிஞ்சுன்னு குமிரி குமிரி அழுத்திட்டு இருப்பானுங்க நினைக்கிறேன். நம்ம குடுகுடுப்புக்காரங்க அனைத்து பேரும். அதாவது ஏன்னா இது 10 பாக்கெட் பட்ட சாராயத்தை வந்து மடுக்கு மடுக்கு குடிச்சிட்டு வந்து கூட்டத்தில் வந்து ஒழிஞ்சுக்கின்னு அவதூறு பரப்பலான்னு பார்த்தா இந்த ஆளுக்கு போடுற மாலையை தூக்கி அப்படியே சொயிட்டு நம்ம கவட்டிலே அடிச்சு துரத்துறானே அப்படின்னு வந்து கதிகலங்க விடுறானுங்களே. அப்படி ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறீங்க. அதாவது 10 பேர் தம்பி, நம்ம 10 பேர் இருக்கும் கூட்டத்தில் ஒழிஞ்சுக்கின்னு 5 பேர் அந்த பக்கம் போகும், 5 பேர் இந்த பக்கம் போகும். கூட்டத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, விஜயோட பிரச்சார வாகனம் வரும்போது மட்டும் என்ன பண்றீங்க, அப்படியே டயர் கட்டியில போய் ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி கழுத்து வச்சிருக்கீங்க. அப்பவே நம்ம தான் அவதூறு பரப்புறானுங்க. இந்த பட்டாப்பட்டி வீரர்கள் பைத்தியங்கள் தான் வந்து அவதூறு பரப்புறானுங்க. டிவியை காரணங்க கண்டுபிடிச்சு ஓதன்னு ஓதிப்பானுங்க. ஜம்முன்னு வாங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறேன். என்ன சொல்ற, அவுத்து போட்டு கரெக்டா இல்லையா? அவுத்து போட்டு ஒரே ஓட்டம் தான். சரி ரைட்டு, 10 பாயிண்ட் பட்ட சாராயத்தை அடிக்கிறதும் பட்டாப்பட்டி வீரர்களை எங்களை ஓட விட்டு டிவி காரணங்க உதைக்கிறதும் வழக்கமான விஷயம் தானே. நம்ம இப்போ அது பேச வரல, இப்போ வேற ஒரு விஷயத்த பேச வந்திருக்கோம். அதாவது தளபதிக்கு கூட்டத்தை வர்றதை பார்த்து அப்படி நெகிழ்ச்சியில் ஆழ்ந்து போற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது 234 தொகுதியிலையும் அவரை ஒருத்தரை நம்பி வேட்பாளரை நிக்க வச்சிருக்காருன்னா எதுக்கு? நீங்க நான் மட்டும் வரேன், நீங்க என்ன மட்டும் ஆகா ஓகோன்னு கொண்டாடுங்க. அதாவது திருத்தணி தொகுதியில வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிற அட்வொகேட் சத்யகுமார் அப்படின்றவருக்கு இந்த டீ கடையில போயிட்டு ஓட்டை சேகரிக்கிறாரு. பிரச்சார வாகனம் கிடையாது. ஒரு 10 பேரை வந்து அப்படியே வந்து பாடி கார்ட்ஸ்லாம் வச்சுக்கின்னு வர்றதெல்லாம் கிடையாது. அவராக போறாரு, போய் ஒரு டீ கடையில் வந்து இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன் அப்படின்றத ஓட்டை சேகரிக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளர், ஒவ்வொரு எம்எல்ஏ அப்படின்னே வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நம்ம என்ன பண்ணணும், விஜயோட முகமாக நினைச்சு அந்த இடத்த வந்து டிவிக்கோட முத்திரையை வந்து பதிச்சுக்கிட்டு அந்த ஆளை நம்ம விஜயான்னு நினைச்சு வரவேற்கணும். அப்படியா இல்லையா? கரெக்டா இல்லையா? அதாவது பொட்டியை வாங்கிட்டு 4 பொட்டியை வாங்கிட்டு 2 கோடி 3 கோடி வாங்கி நீ இந்த தொகுதியில் நிற்கனா ஒரு எம்எல்ஏக்கு 4 பொட்டியை குடுறான்ட்டு வாங்கிட்டு அக்கல்ல வச்சுக்கின்னு அப்படியே அறிவாளத்தை சுற்றி ஓடுவானுங்க. அதுக்கு பதிலே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு பின்புலம் கிடையாது. பார்த்தீங்களா, ஒரு பிரச்சார வாகனம் கூட கிடையாது, தனியாக போயிட்டு அவர் பண்ணுவாங்க. அப்புறம் அவருக்கு என்ன பின்புலம் இருக்கு? ஒரு பின்புலமும் கிடையாது. சமூகத்தை சார்ந்த அக்கறை இருக்கு. அதனால நீ நில்லு, நீ அதனால உன்னுடைய திறமை, நீ வந்து ஓட்டை சேகரிக்கிறது உன்னோட திறமை, நில்லு ஜெய், ஓகேவா? அது நான் பார்க்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அவரோட இது. அப்போ நம்மளுடைய ஆசை என்ன இருக்கணும், 234 தொகுதியிலே இருக்கிற வேட்பாளர் என்ன பண்ணணும், நீங்க மொத்த வேலையா போங்க, போயிட்டு யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவருக்கு எவ்வளவு கரகோஷம் கொடுக்குறீங்களோ அதே கரகோஷம் அவருக்கு பண்ணுங்க. எந்தெந்த வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவருக்கு பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் நீங்க ஜெயிக்கிற நோக்கத்தை நோக்கி நம்ம ஓட முடியும். இல்லைன்னு வச்சிங்களா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கூட்டத்தில் நம்ம குடுகுடுப்புக்காரங்க பாரு, அந்த மாதிரி கைத்தட்டி கொண்டாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒன்றும் பண்ண முடியாது. குமிரி அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தயவு செஞ்சு இதை மைண்ட்லையும் மனசுலையும் வச்சுக்கிட்டு எந்த வேட்பாளர் வந்தாலும் நம்ம சப்போர்ட்டிவாக நிற்கணும்.